முட்டைக்கோசு பொரியல். முட்டைக்கோசு இது மாதிரி துருவலாக எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு தேவையான அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முட்டைக்கோசு நறுக்கி வச்சு முட்டைக்கோசு சிறிதளவு தண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்க கிண்டிடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துருங்க. நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், அவ்வளோதான். நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதேபோல் உங்களுடைய வீடுகளிலும் ஒரு முறை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.